தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலையானது பலமான தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இந்த தாழ்வு மண்டலம் நேற்று மாலை 4 மணி அளவில் திருகோணமலைக்கு 280 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. தாளமுக்கமானது இன்று புதன்கிழமை நாட்டின் கிழக்கு கடற்பிராந்தியத்துக்கு அருகில் நகர்ந்து சூறாவளியாக வலுவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இது இவ்வாறு இருக்க சீரற்ற கால்நிலையின் அனர்த்தங்கள் காரணமாக 22,532 குடும்பங்களை சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 மாவட்டங்களில் 6 வீடுகள் முழுமையாகவும் 261 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன. இதேவேளை இலங்கைக்கு கிழக்காக வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் நாட்டின் பல பகுதிகளிலும் கடந்த 2 தினங்களாக 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது என அந்த செய்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கத்தால் நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா, வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை மற்றும் பலத்த காற்றுடனான சீரற்ற காலநிலை நிலவுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிப்புகள் தொடர்பாகவும் அந்த செய்தியிலே விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சீரற்ற காலநிலையால் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தின் பல பகுதிகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடும் மழை, வேகமான காற்று, வெள்ளம் என்பவற்றால் யாழ்ப்பாணம், புத்தளம், கேகாலை, மன்னார், கிளிநொச்சி, ரத்னபுரி, காலி, திருகோணமலை, பதுளை, முல்லைத்தீவு, நுவரெலியா, அனுராதபுரம், மட்டக்களப்பு, மாத்தறை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் 22,532 குடும்பங்களை சேர்ந்த 77,670 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே எழுதப்பட்டிருக்கிறது. இம்மாவட்டங்களில் 261 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன. இதேவேளை மண் சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2,296 குடும்பங்களை சேர்ந்த 7,995 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. பண்டாரவிளை மிதுருவெல பிரதேசத்தில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக வீடொன்றின் மீது மதில் சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் 61 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அத்தோடு பதுளை நெலும்பெல பிரதேசத்திலே வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் அந்த வீட்டிலிருந்த தாய், தந்தை மற்றும் மகள் ஆகிய மூவரும் காயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை மட்டக்களப்பு வெள்ளாவெளி பிரதான வீதியில் பயணிக்க முயற்சித்த ஒருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருப்பதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட தோப்பூர், சம்பூர், மல்லிகைத்தீவு, பள்ளி குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இதேவேளை மூதூர் கட்டைப்பரிச்சான் பகுதியில் பாலம் ஒன்று வெள்ளத்தில் மூழ்கியதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை மூதூர், அரபாநகர் மற்றும் பாலநகர் ஆகிய பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் சென்றதால் அவற்றில் வசித்து வந்த மக்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. பொத்துவில் அருகம்பே பகுதியில் ஏற்பட்ட கடல் கொந்தளிப்பால் அங்குள்ள கரையோரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் சேதமடைந்திருக்கின்றன. திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வீடுகளிலும் வெள்ள நீர் தேங்கி இருப்பதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றும் நாளையும் வடக்கில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் கிழக்கின் திருகோணமலையிலும் 100-150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை வட மத்திய மாகாணத்தில் அனுராதபுரம், பொலனறுவை மாவட்டங்களிலும் கிழக்கின் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் வடமேல் மாகாணத்தின் புத்தளத்திலும் மத்திய மாகாணத்தில் கண்டி, நுவரெலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் 75 முதல் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாடளாவிய ரீதியிலே பல பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் இந்த பாதிப்புகள் அதிக அளவிலே அவதானிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கினுடைய அம்பாறை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பகுதிகள் வெள்ள நீரினால் மூழ்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான புகைப்படமாக கல்முனையையும் நாவிதன்வெளி பிராந்தியத்தையும் இணைக்கும் கிட்டங்கி தாம்போதி பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதை காணலாம் என அந்த பகுதி வெள்ளத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.